வெளியில வேலை தேடி போய் யார்கிட்டயும் வேலை கேட்கிற அளவுக்கு எனக்கு அனுபவமும் இல்ல. நீயே என்ன ஏதாவது ஒரு வேலையில சேர்த்து விட்டுரு, நானும் வேலைக்கு போறேன். அப்படியாவது நம்ம கடனை சீக்கிரம் அடைக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஏய், இவங்க பேசுறத பார்த்தா நம்மள எங்கேயாவது 10 பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அனுப்பிடுவாங்க போல இருக்கேடி. கோடீஸ்வரி ஆசை இன்னைக்கு தெரு கோடிக்கு வந்து நிறுத்தினது மட்டும் இல்லாம 4 வீட்டுக்கு போய் 10 பாத்திரம் தேய்க்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்க பாத்தியா? ஏய், என்னடி எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற? என்னமோ எல்லாத்துக்கும் நான் மட்டும் தான் காரணங்கிற மாதிரி. நீ தானடி எல்லாத்துக்கும் அப்ப ஆசைப்பட்ட, இப்ப என்னமோ என்ன மட்டும் கை காட்டுற? வேலைக்கு போனாலும் நீ நானும் சேர்ந்துதான் போகணும். இன்னும் கொஞ்சம் கூட திருந்தவே இல்லம்மா. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. செல்வி, இன்னைக்கு எல்லாரும் இப்படி பேசுறதுக்கு காரணமே நான் தான். என்னாலதான் இவ்ளோ பிரச்சனையும். பேசாம எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் எனக்கு தெரிஞ்ச ஏதாவது வேலைக்கு போறேன். ஐயோ, ஏன் எல்லாரும் இப்படி பேசி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? அவதான் சின்ன பொண்ணு புரியாம பேசுறானா? நீங்க எல்லாரும் அப்படி பேசிட்டு இருக்கீங்க. வேற என்னமா பண்ண சொல்றேன்? நம்ம குடும்பம் இப்ப இருக்கிற நிலைமையில வீட்டுல உட்காந்து சாப்பிட்டா அந்த சோறு கூட நம்ம தொண்டை குழியில இறங்காது. ஐயோ அத்தை, இப்ப எதுக்கு நீங்க இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசி எங்களை இப்படி நோக்கடிக்கிறீங்க? நீங்க ஒன்னும் வீட்டு வேலைக்கெல்லாம் போய் கடன் அடிக்கணும்னு அவசியம் இல்ல. வேற ஏதாவது வழி இருக்கான்னு நான் யோசிக்கிறேன். அது வரைக்கும் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இங்க பாருங்க, கவலை எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோட இருங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் எங்க அப்பா கிட்ட சவால் விட்டுருக்கேன்.